டாவின்சி கோட் பை டான் பிரவுன். அத்தியாயம் 32.2. மதிய வேளை கதகதப்பாக இருக்க அவள் சார்லஸ் டி காலி விமான நிலையத்தில் வந்திறங்கி வீட்டிற்கு டாக்ஸியில் போனாள். தாத்தா என்னை கண்டால் ஆச்சரியப்பட்டு போவாள் என்று நினைத்தாள். பிரிட்டன் கல்லூரியில் பட்டம் பெற்ற பின்னர் குளிர்கால விடுமுறையில் சில நாட்களுக்கு முன்னதாகவே வந்து சோஃபியா அவரை பார்க்க வேண்டும், தான் கற்றுக்கொண்ட குறியீட்டு முறைகளை சொல்ல வேண்டும் என்றெல்லாம் துடித்தாள். பாரிஸ் நகர வீட்டை அடைந்த சோஃபியா தாத்தா அங்கு இல்லை என்பதை அறிந்தாள். ஏமாற்றத்துடன் அவர் அவளை எதிர்பார்க்க மாட்டார் என்றும் ஒருவேளை லுவாரில் பணிபுரிந்து கொண்டிருப்பார் என்றும் அவள் நினைத்தாள். ஆனால் இது சனிக்கிழமை மதியம் என்பதை அவள் உணர்ந்தாள். எப்போதாவதுதான் வார இறுதியில் பணிபுரிவார். மற்றபடி வார இறுதியிலும் வழக்கமாக சோஃபியா சிரித்தபடி காரேஜை நோக்கி ஓட்டினாள். ஆமாம், அவர் கார் அங்கே இல்லை. அது வார இறுதி நாள். ஜாக்வஸ் ஜூனியர் நகரில் காரை ஓட்ட பிரியப்படுபவர் இல்லை. அவர் காரை எடுத்தால் விடுமுறையாக கழிக்க வடக்கு பாரிஸில் உள்ள நார்மாண்டியில் இருக்கும் பங்களாவுக்கே செல்வார். இவ்வளவு நாட்களாக லண்டன் நெருக்கடியில் இருந்த சோஃபியா இயற்கையின் சுவாசத்தை விரும்பி அப்போதே விடுமுறையை கழிக்க விரும்பினாள். மதியம் கழித்து மாலை வேலை வந்து கொண்டிருக்கிறது. அவ்வேளையில் தன் தாத்தாவை ஆச்சரியப்படுத்த திட்டமிட்டாள். நண்பன் ஒருவனின் காரை வாங்கி கொண்டு சோஃபியா வடக்கு நோக்கி அனாதையாக இருந்த நிலவினூடே இக்ரேலின் மலைகளுக்கு ஓட்டினாள். பிற்பாடு அவள் இரவு 10 மணி வாக்கில் அப்பங்களாவை அடையும் நீண்ட தனியார் வழியில் நுழைந்தாள். அவ்வழியானது சுமார் 1 மைல் தூரம் நீண்டிருக்க பாதி வழி போன பின் மரங்களின் மத்தியில் அமைந்திருந்த மிகப்பெரிய பங்களா கண்ணுக்கு தெரிந்தது. பழங்கால கற்களால் கட்டப்பட்ட அது காட்டிற்கும் மலைக்கும் பக்கமாகவும் அமைந்திருந்தது. சோஃபியா இது போன்ற நேரத்தில் தாத்தா உறங்கிக் கொண்டிருப்பார் என்று நினைத்து பிறகு வீட்டினுள் விளக்குகள் எரிவதை பார்த்து சந்தோஷப்பட்டாள். அவள் சந்தோஷம் ஆச்சரியமாக மாறியது. ஏனெனில் வீட்டை அடைந்ததும் ஏராளமான கார்கள் நின்றிருந்தன. மெர்சிடிஸ், BMW, RTS, ரோல்ஸ் ராயஸ். ஒரு கணம் அப்படியே நின்றிருந்த சோஃபியா சிரிப்பால் வெடித்தாள். என் தாத்தா புகழ்பெற்ற தனிமை விரும்பி ஜாக்வஸ் ஜூனியர் பாசாங்கு செய்வது போல் அவர் தனிமை விரும்பி அல்லர். கல்லூரியில் சோஃபியா படிக்கும்போது அவர் விருந்தொன்றை ஏற்பாடு செய்திருக்கிறார். அங்கே நிற்கும் வண்டிகளை பார்க்கும்போது பாரிஸ் நகரின் மகோன்னத ஆட்கள் எல்லாம் வந்திருப்பார்கள். அவரை ஆச்சரியப்படுத்த வேண்டும் என்ற ஆவலின் நுழைவாயிலுக்கு அருகே அவள் வந்தாள். அவள் அதை அடைந்தபோது கதவு பூட்டப்பட்டிருப்பதை உணர்ந்தாள். தட்டினாள். ஆனால் யாரும் பதிலளிக்கவில்லை. புதிரடைந்த அவள் வீட்டினுள் பின்புறம் கதவை அடைந்தாள். தட்டினால் பதிலில்லை. குழப்பம் அடைந்த அவள் கனநேரம் நின்று கேட்டாள். அவள் கேட்ட ஒற்றை ஒலி குளிர்ச்சியான நார்மண்டி பள்ளத்தாக்கின் வழியே சுழன்று வருவதால் உண்டானது. இசையும் கேட்கவில்லை, குரல்களும் கேட்கவில்லை, எதுவும் இல்லை. காட்டின் அமைதியினூடே சோஃபியா பங்களாவின் பக்கவாட்டிற்கு வந்து கஷ்டப்பட்டு அடுக்கப்பட்ட மரைக்கட்டைகளின் மீதேறி கூடத்தின் ஜன்னல் கண்ணாடி வழியாக உள்ளே பார்த்தாள். அங்கே அவள் பார்த்தது எதுவும் விளங்கவில்லை. இங்கே யாருமே இல்லை. மொத்த தரைத்தளமுமே கைவிடப்பட்டது போல் தோன்றியது. வந்தவர்கள் எல்லாம் எங்கே போனார்கள்? இதயம் துடிக்க சோஃபியா மரைக்கட்டைகளை வைக்கும் அறைக்கு சென்று மரைக்கட்டைகளுக்கு அடியில் தாத்தாவின் ஒளித்து வைக்கப்பட்ட மற்றொரு சாவியை எடுத்தாள். பின் அவள் கதவை திறந்து உள்ளே போனாள். அவள் கைவிடப்பட்ட முன்கூடத்தில் நுழைந்ததும் பாதுகாப்பு கருவியின் கட்டுப்பாட்டு சிவப்பு விளக்கானது மின்னத் தொடங்கியது. அது ஓர் எச்சரிக்கை. அதாவது உள்ளே நுழைபவர் 10 வினாடிகளுக்குள் சங்கேத குறியீட்டை அதில் தட்டெழுத்து செய்யவில்லை என்றால் அபாயமணி ஒலிக்கும். விருந்தின் போது அவர் அபாயமணியை இயக்கத்தில் வைத்திருக்கிறார். சோஃபியா அவசரமாக அந்த இயந்திரத்தில் குறியீட்டு தட்டெழுத்தை செய்து இயக்கத்தை நிறுத்தினாள். உள்நுழைந்த சோஃபியா மொத்த வீடே கைவிடப்பட்டபடி இருப்பதை கண்டாள். மாடிப்படியும் கூட. அவள் திரும்பவும் கூடத்திற்கு வந்த பின் ஒரு கணம் அமைதியாக நின்றிருந்தாள். என்னதான் நடக்கிறது என கவலைப்பட்டாள். பின்னர் தான் சோஃபியா அதை கேட்டாள்.
தெளிவாக இல்லாத குரல்கள். அவைகள் அவளுக்கு கீழிருந்து வருவது போல் தோன்றியது. மண்டியிட்டு அமர்ந்து அவள் தரையில் காதுகளை வைத்து கேட்டாள். ஆம், குரல்களானது தரைக்கு அடியிலிருந்துதான் வருகின்றன. அந்த குரல்கள் பாடுகிறார் போல் தோன்றியது, அல்லது அவை மந்திரம் ஓதுகின்றன. அவள் பயந்து போனாள். குரல்களானது தோற்றுவித்த அமானுஷ்யத்தை விட இந்த பங்களாவில் ஒரு நிலவரை இருக்கிறது என்று அறிந்தபோதுதான் அது பேய்த்தனமாக இருந்தது. நான் இதுவரை அறியாதது. இப்போது திரும்பி வந்து கூடத்தை ஆராய்ந்த போது சோஃபியாவின் கண்கள் மொத்த வீட்டிலுமே இருந்த ஒரே ஒரு பொருளை தான் பார்த்தன. அது அவளுடைய தாத்தாவின் விருப்பத்திற்கு ஏற்ற பழமையான பொருள். விரிந்திருக்கும் அப்பாசான் சித்திரை துணி. அது வழக்கமாக கன அடுப்பின் பக்கமாக கிழக்குப்புற சுவரில் தொங்கும். இன்றிரவு அது நீக்கப்பட்டு அது தொங்கும் பித்தளை கம்பிக்கு அருகில் வைக்கப்பட்டு அதன் பின்னாலிருக்கும் சுவரை வெளிச்சமிட்டு காட்டியது. அந்த வெற்று மர சுவர் பக்கம் வந்த சோஃபியா மந்திர ஓசை இன்னும் பலமாக ஒலிப்பதை கேட்டாள். தயக்கத்துடன் அவள் மரசுவரில் காதை வைத்து கேட்டாள். குரல்கள் இன்னும் தெளிவாக கேட்டன. மக்கள் மந்திர யோசைகளை ஓதுகின்றனர். அந்த தொனிகளை சோஃபியாவால் இனம் காண முடியவில்லை. இந்த சுவருக்கு பின்னே வெற்றிடம் உள்ளது. சுவரின் விளிம்புகளில் சோதித்த சோஃபியா திடீரென்று உட்குழி ஒன்றை கண்டுபிடித்தாள். அக்குழி மிக விவேகத்துடன் செதுக்கப்பட்டிருந்தது. பக்கவாட்டு கதவு. இதயம் துடிக்க அவள் அக்குழியில் கையை வைத்து தள்ளினாள். சிறிது கூட சப்தமின்றி அந்த சுவர் பக்கவாட்டில் நகர்ந்தது. அதற்கு அப்பால் இருளில் குரல்கள் எதிரொலித்தன. கதவனில் இருந்து உள்ளே நுழைந்த சோஃபியா கீழே இறங்கும் முரடான சுழல் படிக்கட்டுகளை பார்த்தாள். அவள் குழந்தையாக இருந்தபோதிலிருந்தே இவ்வீட்டிற்கு அடிக்கடி வந்திருக்கிறாள். எனினும் படிக்கட்டுகள் இருப்பதை இதுவரைக்கும் அவள் அறிந்ததில்லை. கீழே இறங்கும்போது காற்று குளிர்ந்து வந்தது. குரல்கள் தெளிவாக கேட்டன. அவைகள் ஆண்களாலும் பெண்களாலும் உண்டானது என்பதை அவள் உணர்ந்தாள். சுழல் படிக்கட்டுகள் என்பதால் அவள் பார்வைக்கு ஏதும் புலப்படவில்லை. ஆனால் இறுதி படிக்கட்டுக்கு வந்ததும் எல்லாம் தெரிந்தன. அப்பால் நிலவரையில் தரை தெரிந்தது. கல்லாலான அது ஆரஞ்சு நிற நெருப்பால் மிளிர்ந்தது. மூச்சை பிடித்து கொண்டு சோஃபியா சில அடிகள் முன்னுக்கு நகர்ந்த பின் மண்டியிட்டு அமர்ந்து என்ன நடக்கிறது என பார்த்தாள். நடப்பதை பார்த்து உணர அவளுக்கு சில வினாடிகள் பிடித்தன. அந்த அறை ஒரு குகையைப் போல் இருந்தது. அது கரடு முரடான உள்ளறை. அது மலையிலிருந்து வெட்டப்பட்ட கிரைனட் கற்களால் கட்டப்பட்டிருந்தது. அவ்வறையின் வெளிச்சம் சுவரில் இருந்த தீப்பந்தங்களால் உண்டானது. அந்நெருப்பின் ஒளியில் 30 அல்லது அவ்வெண்ணிக்கையை ஒத்த மக்கள் அறையில் நடுவில் வட்டமாக அமர்ந்திருந்தனர். நான் கனவு காண்கிறேன், வேறென்னவாக இருக்க முடியும் என்று சோஃபியா தனக்குத்தானே சொல்லிக் கொண்டாள். அறையிலிருந்த எல்லோரும் ஆளுக்கொரு முகமூடியை அணிந்திருந்தனர். பெண்கள் சிலந்தி வலையென பின்னப்பட்ட வெள்ளை நிற அங்கியையும் தங்கத்தினாலான ஷூக்களையும் அணிந்திருந்தனர். அவர்களின் முகமூடிகள் வெண்ணிறமாக இருக்க கைகளில் சிலுவையிட்ட கோலங்களை வைத்திருந்தனர். ஆண்கள் நீளமான கருப்பு நிற அங்கியை அணிந்திருந்தனர். அவர்களின் முகமூடிகளும் கருப்பு. அவர்கள் மாபெரும் சதுரங்க பலகையில் இருக்கும் காய்களை போன்றிருந்தனர். வட்டத்தில் இருந்த ஒவ்வொரு நபரும் முன்னும் பின்னும் ஆடிக்கொண்டே அவர்களுக்கு முன்புறம் தரையில் கிடந்த ஏதோ ஒன்றுக்காக மரியாதை செலுத்தினர். சோஃபியாவால் பார்க்க முடியாத ஏதோ ஒன்று. உச்சரிப்பு திரும்பவும் பலமானது. வேகம் எடுத்தது. இப்போது இடிபோல் முழுங்கியது. படுவேகமானது. பங்கு பெற்றோர் அனைவரும் ஓரடி எடுத்து வைத்து மண்டியிட்டு அமர்ந்தனர். அந்த கணத்தில் அவர்கள் எதை பார்த்து கொண்டிருந்தார்களோ அதை இறுதியாக சோஃபியா பார்த்தாள். பயங்கரத்தால் பின்னுக்கு அவள் தள்ளாடினாலும் அக்காட்சியானது ஞாபகத்தில் பதிந்து உணர்ச்சியற்று போக செய்தது. வாந்தி வருவது போல் உணர்ந்த சோஃபியா விருட்டென்று திரும்பி படிக்கட்டுகளில் கல்லாலான கைப்படி சுவரை பற்றி கொண்டு ஏறினாள். கதவை மூடிய அவள் கைவிடப்பட்ட வீட்டை விட்டு வெளியேறி கண்ணீரும் கம்பளையுமாக பாரிஸ் நகருக்கு திரும்பினாள்.
அன்றிரவு அவள் வாழ்வே ஏமாற்றத்தாலும் திக்பிரமையாலும் நொறுங்கி போக அவள் தன் பொருள்களையெல்லாம் எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு வெளியேறினாள். உணவுக்கூட மேசையில் குறிப்பொன்றையும் விட்டு போனாள். நான் அங்கு வந்தேன், என்னை தேட முயற்சிக்காதீர்கள். குறிப்பின் பக்கத்தில் பங்களாவின் மரம் வைக்கும் அறையிலிருந்து எடுத்த பங்களாவின் மற்றொரு சாவியை வைத்தாள். சோஃபியா, நிறுத்துங்கள் நிறுத்துங்கள்! லெங்டனின் குரல் இடைமறித்தது. ஞாபகத்திலிருந்து வெளியே வந்த சோஃபியா சட்டென்று பிரக்னை எழுந்து காரை நிறுத்தினாள். என்னானது? தங்களுக்கு முன்பிருந்த தெருவை நோக்கி லெங்டன் கை காட்டினாள். அவள் அங்கே பார்த்ததும் ரத்தம் உறைந்து போனது. 300 அடிகள் தள்ளி சாலை சந்திப்பில் 2 டிசிபிஜேயின் கார்கள் வழிமறித்தது போல் நின்றிருந்தன. அவர்களின் நோக்கம் தெளிவானது. அவர்கள் கேப்ரியல் மரச்சாலையை மூடிவிட்டார்கள். லெங்டன் வேகமாக மூச்சை விட்டார். இன்றிரவு நான் தூதரகத்திற்கு செல்ல முடியாதோ? தெருவின் தூரத்தில் கார் அருகே நின்றிருந்த 2 டிசிபிஜே அதிகாரிகள் அவர்களின் திசையை ஆர்வத்துடன் வெறித்தனர். ஒருவேளை தங்களுக்கு முன்பாக தெருவில் நின்ற காரின் முகப்பு விளக்குகள் அவர்கள் கவனத்தை கவர்ந்துவிட்டிருக்க வேண்டும். நல்லது சோஃபியா, மெதுவாக திரும்பு. ரிவர்ஸ் கியரை போட்டு காரை திருப்பி அந்த வழியிலேயே போக கார்களின் சக்கரங்கள் பின்புறத்தில் கீறிச்சிடும் ஓசையை கேட்டாள். சைரன் ஒலிகள் இயங்கத் தொடங்கின. திட்டிக்கொண்டே சோஃபியா ஆக்சிலேட்டரை அழுத்தினாள்.